தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, தென்காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் ஆர்ப்பரித்தங்கு கொட்டுவதால் குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தி இது. மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க முழுமையான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காலாண்டு தேர்வுகள் முடிந்து விடுமுறை தினத்தை முன்னிட்டு குற்றாலம் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் இருக்கின்றனர். இது குறித்து விமலவேலன், நமது குமுதம் செய்தியாளர் விமலவேலன் தரும் தகவல்களை கேட்கலாம். ஆசையாக குற்றாலத்துக்கு காலாண்டு தேர்வு முடிந்து குடும்பத்துடன் சென்றிருக்கும் மக்கள் தற்போது ஏமாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து குற்றால அருவிகளிலும். உங்களுக்கான தகவல்களை தரலாம். வணக்கம். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் தற்போது தண்ணீரானது அதிக அளவில் கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தற்காலிகமாக விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலி அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீரானது தற்பொழுது ஆர்ப்பரித்து கொட்டி கொண்டு வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று இரவு முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் அனைத்து அருவிகளிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது மழை குறைந்துள்ள நிலையில் தண்ணீரின் அளவு அருவிகளில் குறையும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல குளிக்க அனுமதி வழங்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர் விடுமுறை நாளான காலாண்டு விடுமுறை நாட்களில் குற்றாலம் அருவிகளில் குளிப்பதற்காக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குற்றாலம் அருவிகளில் தற்போது முகாமிட்டிருக்கிற நிலையில் இந்த தடை அறிவிப்பானது அவர்களுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்பொழுது தடை நீட்டிப்பு தொடருமா அல்லது தடை உத்தரவை காவல்துறை திரும்ப பெற்று பயணிகள் வழக்கம் போல் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படுமா என்று ஏக்கத்துடன் சுற்றுலா பயணிகள் காத்துக் கொண்டிருப்பது கண்கூடாக தெரிகிறது. நன்றி விமலவேலன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.